இவை அழகாக இருக்கின்றன, பயனுள்ளவையும் கூட. இவை முழுக்க முழுக்க குப்பையிலிருந்து செய்யப்படுகின்றன. புதுச்சேரி கடற்கரை பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி இருக்கிறது. அங்கு இருக்கும் குப்பைகளை சத்யஜித் அகர்வால் குப்பை கூடைகளில் சேகரித்து அகற்றுவார். ஆனால் இந்த செயல்பாட்டால் குப்பைகள் மறைந்து விடாது என்பதை அவர் நன்கு உணர்ந்தார். இன்றைக்கு அவர் பிளாஸ்டிக் குப்பையை ஒரு வளமாக பார்க்கிறார். இந்த கச்சா பொருட்களை வைத்து அழகான பொருட்களை உருவாக்குகிறார். இவர் பல ஆண்டுகள் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வேலை செய்திருக்கிறார். அங்கு நிறைய பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்பட்டிருக்கிறது. நான் சின்ன வயசுல தான் பாண்டிச்சேரியில வந்துட்டேன், படிக்காக வந்துட்டேன். இப்போ 10 வருஷம் இங்கே தான் படிச்சுட்டேன். அந்த டைம் எனக்கு கடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தேன், பயங்கரமாக டூரிஸ்ட், நிறைய குப்பை. அதுக்காக நமக்கு ஒரு எஃபர்ட் பண்ணிட்டு இது ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பார்க்கணும். ஸ்பெஷலி வந்து மல்டி லேயர்ட் பிளாஸ்டிக், சிப்ஸ் பேக்கெட்ஸ், இது எல்லாருக்கு யாருமே ரீசைக்கிள் பண்ண முடியாது. நான் சொன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. இவர் புதுச்சேரியை சுற்றியுள்ளவர்களுக்கும் இந்த திறனை கற்றுத் தருகிறார். கடலில் வந்து நிறைய குப்பைகள் வருது. நிறைய குப்பை, பிளாஸ்டிக், தேவையில்லாத யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் நிறைய வருது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே இருந்துச்சு. கூடை செய்தோம், ஹேண்ட்பேக்கு செய்தோம். நாங்கள் எல்லாமே செய்து சத்யஜி வருவாங்க, எல்லாத்தையுமே செய்து நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். சின்ன கூடையாக இருந்தால் 200ரூபா கொடுப்பாங்க, பெரிய கூடையாக இருந்தாக்கா 300ரூபா தருவாங்க. ஹேண்ட்பேக்குக்கு 800ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க மாட்டுவாங்களா, அந்த பேக்குக்கு 900ரூபா கொடுத்தாங்க. இப்போ ஊர் இந்த கிராமம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கவர், தேவையில்லாத பொருள் அதெல்லாம் இல்லை, இப்போ நல்லா இருக்கு. பூமிக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலே அதை வேறு ஒருவர் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கைதான் என்கிறார் சத்யஜித்.